ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2G 3G 4Gன்னு இப்போ தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு 5Gக்கே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் 10G அப்படிங்கிற மாதிரி புது தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த நாட்டில் இந்த 10G அப்படிங்கிற தொழில்நுட்பம் கொண்டு வரப்பட்டிருக்கு, இதோட டவுன்லோடு வேகம் என்ன, அப்லோடு வேகம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். பல நாடுகளில் 2G 3G 4Gன்னு இப்போ தான் 5Gயே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் டேரெக்டாக 10G அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை வேகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எந்த நாடு அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சைனா தான் இந்த 10G அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோட டவுன்லோடு ஸ்பீடு என்ன, அப்லோடு ஸ்பீடு என்ன அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துடலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹூவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் யூனிகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த 10G அப்படிங்கிற வேகமான தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சைனாவோட முதல் ஸ்டாண்டர்ட் பிராட்பேண்ட் 10G அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாவோட 10G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தோட டேட்டா ஸ்பீடு, அதாவது அப்லோடு ஸ்பீடு எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு 1008 MB இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டவுன்லோடு ஸ்பீடை கேட்டிங்கன்னா ஷாக்கிங் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இதோட டவுன்லோடு ஸ்பீடுங்கிறது எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு கிட்டத்தட்ட 9 GB வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10Gயோட டேட்டா வேகம் இந்த அளவுக்கு இருக்குன்னா இதோட காஸ்ட்லி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. சைனாவோட 10G அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் 1 GB இருக்கிற 10 படத்தை ஒரே செகண்டில் டவுன்லோடு செய்ய முடியும். 10G சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.